தலைவர் விஜய் வந்து அவர் தலைமையில அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கட்சினா அவர் தான் இருப்பாரு. இப்ப நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்க தனித்த முனை. நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாதான் சொல்றாங்க மும்முனை போட்டின்னு. எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்களா? இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்க? இது என் நிலம் என் வளம், என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா? என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா? மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள், அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா? தம்பி, நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க. ஏதாவது இந்த கட்சி பேசுமா? ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் எதையாவது பேசுமா? அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க. நாங்கள் நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதனால அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாதான் சொல்றாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொன்னேன். இதுவரை கடைபிடிக்கிற 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் தோழாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி போடும். அது வேற கொள்கையில் நிறைய தூரம் இருக்குல்ல. நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க, நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம், அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாலாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம். நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலைக்கு சொல்லணும். தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது, பிச்சையீடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா? சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தொல்காப்பியன் ஆரிய அடிமை, வள்ளுவன் பார்ப்பன அடிமை, இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா? பதில் இருக்கா? இது நல்ல கொள்கையா இருக்கு. அது நல்ல கொள்கையா இருக்கு. கொள்கை வேற, கூட்டணி வேற. எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை? எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள்?